ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மஞ்சள் துணியில் ₹1 முடிந்து வைத்தால் போதும், 1,00,000 ரூபாய் கிடைக்கும். போதுங்கிற அளவுக்கு நமக்கு பணம் வரவை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்களை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் நமக்கு போதிய அளவுக்கு வருமானம் கிடைக்கிறதில்ல. எவ்வளோ கிடைச்சாலும் அது நமக்கு போதாத அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு விலைவாசிங்கிறது அதிகரிச்சிட்ருக்கு. நமக்கு வரக்கூடிய வருமானம் நமக்கு போதுமானதாக இருக்கணும். இந்த வருமானத்தை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழணும். மன திருப்தியோடு அடுத்த கட்டத்திற்கு நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகணும். நம்முடைய வாழ்க்கை பாதை நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யலாம். மனசை நிறைவாக வச்சுக்கிட்டு திருப்தியாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது ரொம்ப எளிமையான பரிகாரம். ரொம்ப ஒரு பொன்னான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சின்னதாக வெள்ளை நிறத்தில் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தொட்டாசினிங்கி, அதோட இலை, அந்த இலை, மஞ்சள் பொடி, பன்னீர், சுத்தமான தண்ணி, இந்த 5 பொருட்கள் நமக்கு தேவை. இதற்கு முடிஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு ₹1 காசு எடுத்துக்கோங்க. இந்த தொட்டாசினிங்கி இலையை கொஞ்சம் எடுத்து நல்லா விழுது போல் அரைச்சிக்கோங்க. தொட்டாசினிங்கி இலையை மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, உரலில் போட்டு நசுக்கினாலும் சரி, அது உங்களோட விருப்பம். ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த தொட்டாசினிங்கியோட விழுது, அதில் மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, பன்னீர் 2 ஸ்பூனு, 1 டம்ளர் அளவு தண்ணி, இதை எல்லாத்தையும் ஊற்றி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மஞ்சள் துணி, இந்த வெள்ளை துணி இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த தண்ணியில் அப்படியே போட்டுருங்க. கொஞ்ச நேரம் அதில் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை துணியை பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் மாறி இருக்கும். பூஜை அறையில் இந்த பரிகாரம் செய்யும்பொழுது பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க. ஒரே ₹1 காசு எடுத்து அதை அந்த மஞ்சள் துணியில் வச்சு கட்டணும். இதை நீங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரோட பாதங்களில் வச்சு உங்கள் கஷ்டம் எல்லாம் தீரணும், வருமானம் அதிகரிக்கணும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இந்த முடிச்சு அப்படியே கொண்டுட்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கணும். உங்களுடைய வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும். நீங்கள் முடிஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ₹1 நிச்சயமாக லட்சக்கணக்கில் பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்யலான்னு பார்த்தாக்கா, பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. இப்போ பௌர்ணமி செய்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இப்படி எந்த நாளில் செய்தாலும் 3 தடவை நீங்கள் இதை செய்யணும். இப்போ வெள்ளிக்கிழமைனா 3 வெள்ளிக்கிழமை, 3 செவ்வாய்க்கிழமை, இல்லை 3 பௌர்ணமி, இப்படி நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க. இதில் எந்த நாளில் நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்லைங்க. ஆனால் இந்த 3 கிழமையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏதாவது ஒரு கிழமையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பரிகாரம் செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக எதுவுமே நடக்காது. நம்முடைய கடின உழைப்பை நம்ம மூலதனமாக போடுறோம். அந்த உழைப்புக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இந்த பரிகாரம் நிச்சயமாக நமக்கு துணையாக இருக்கும். இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். உங்களுக்கு 3 தடவை செய்யும் பொழுதே உங்களுக்கு கட்டாயம் உங்கள் வருமானம் பல மடங்கு பெருகுவதை நீங்கள் பார்க்கலாம். பணம், புகழ், பதவி, இப்படி எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையான பரிகாரம். நம்ம பரிகாரம் செய்தாலும் சரி, வழிபாடு செய்தாலும் சரி, நம்ம சக்திக்கு மீறி நம்ம செய்யக்கூடாது. எதுவுமே நம்ம கைக்கு அடக்கமாக நம்ம செய்யும் பொழுது கட்டாயம் நம்முடைய உழைப்போடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள், பரிகாரங்கள் நமக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். நம்மளை மேலும் கடனாளியாக ஆக்காது. அதனால் முயற்சியோடு, முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யுங்க. இதை செய்கிறீங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா, இப்போ வெள்ளிக்கிழமையில் செய்கிறீங்கனாக்கா, இந்த சுக்கிர ஓரன் வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். வெள்ளிக்கிழமையில் செய்யும்போது காலையில் 6 to 7, இல்லைன்னா இரவு 8 to 9 நீங்கள் இதை செய்யுங்க. மதிய நேரத்தில் செய்ய வேண்டாம். மற்ற நாட்கள்லையும் அதே போல் நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலையோ இல்லை பௌர்ணமியிலையோ செய்கிறீங்க அப்படின்னாக்கா, செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரை வருது பார்த்திங்களா, அப்போ கூட நீங்கள் இதை செய்யலாம். இல்லைன்னா மாலை நேரத்தில் செய்யுங்க. பௌர்ணமி தினத்தில் நீங்கள் நில ஒளி வருது பார்த்திங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம்.
ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த பௌர்ணமி நிலவில் அந்த ரூ. 1 காசை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இந்த பரிகாரத்தை கூட செய்யலாம். இது நல்லாவே வந்து நமக்கு நிறைய பலனை இது கொடுக்குது. முழு நம்பிக்கையோட நீங்கள் இதை செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பல மடங்கு உங்கள் வருமானத்தை இது பெருக்கி கொடுக்கும். கட்டாயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.